ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் பேக். காலையில் 3 லெசன் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருப்பேன். என்னென்ன படிக்கலாம், என்னென்ன டாபிக் படிக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் இருக்கிறத வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். புக்கை எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கிற அந்த சொல்லியிருக்கிற டாபிக்ஸ் ஓரியன்டாக என்ன இருக்கோ அது ஃபுல்லாக ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முக்கியமானதை இன்ஸ் மாதிரி எழுதி பாருங்கள் அதில். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த 3 லெசன் ஃபிசிக்ஸில் 4, 5, 6 இந்த 3 லெசனில் வந்துட்டு என்னென்ன நம்ம படிக்கலாம், எக்ஸாமுக்கு என்னென்ன டாபிக்ஸ் படிக்கலாம், இது மாதிரியான கொஷின்ஸ் வந்துட்டு அதிலிருந்து வரும். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கான்செப்ட் ஓரியன்டாக டாபிக் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் இருக்கிற எந்த கொஷின் வந்தாலும் அட்டன் பண்ணலாம். ஸோ காலையில் ஒரு 3 லெசனுக்கு வந்துட்டு சொல்லியிருப்பேன். காலையில் ஃபர்ஸ்ட் லெசன் லாஸ் ஆஃப் மோஷன், செகண்ட் லெசன் ஆப்டிக்ஸ், தேர்ட் லெசன் தெர்மல் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த 3 லெசனில் என்னென்ன டாபிக்ஸ் வந்துட்டு எக்ஸாமுக்காக படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்துட்டு அடுத்த கண்டினியூ பண்ண போகிறோம். 4ஆவதாக இருக்கிற ஃபிசிக்ஸில் 4th லெசன் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டியில் வந்துட்டு என்னென்ன டாபிக்ஸ் படிக்கலாம், ஸோ இந்த டாபிக்ஸில் இருக்கிற முக்கியமான கான்செப்ட், இந்த கான்செப்ட் வந்துட்டு என்ன கான்செப்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கான்செப்டை மட்டும் நம்ம மைண்டில் வந்துட்டு புரிஞ்சு படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்துட்டு நம்மளுக்கு லைஃபுக்கு கை கொடுக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அதில் எந்த மாதிரியான கேள்விகள் வந்தாலும் ஈஸியாக வந்துட்டு அட்டன் பண்ணலாம். ஸோ கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கிற சில டாபிக்ஸ் படிக்கிறேன். ஏன்னா அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சுற்றி இருக்கிற கேள்வி, ஸோ அது ஓரியன்டாக கேட்குற கேள்விகளை நம்ம வந்துட்டு ஈஸியாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த டாபிக்ஸ் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ வாங்க 4th லெசன் எலக்ட்ரிசிட்டிக்கு போகலாம். ஸோ 4th லெசன் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி. இப்போ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது நம்ம லோவர் கிளாஸில் வந்துட்டு எல்லா கிளாஸ்லையுமே வந்துட்டு இந்த டாபிக் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பேசிக்காக என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கரண்ட் எப்படி மெஷர் பண்ணலாம், ஸோ எவ்வளோ அளவு, ஸோ இது மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சமாக அதோட எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், அதாவது ஈட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஈட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், அதாவது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டு ஓரியன்டான, அதாவது எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டை பார்த்தோன்னா கரண்டால மின்சாதனங்கள் எப்படி சூடாகுது, ஸோ மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. ஸோ இது 2 டாபிக் ஓரியன்டாக தான் நம்மளுக்கு வந்துருக்கிற இந்த லெசனில் வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து இங்கே சொல்லியிருக்கும் பாருங்க. 4th லெசன் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொன்னா மின்னோட்டவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மின்னோட்டவியலை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் மெயின் வாட் இஸ் மீன்ட் பை எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொன்னா என்ன, எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, இப்போ கரண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அது கரண்ட்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பொட்டென்சியல் மீன் பொட்டென்சியல். ஸோ இது வந்துட்டு அதர்வைஸ் கால்ட் அஸ் பொட்டென்சியல் டிஃபரன்ஸ், வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் மெயின் சர்க்கியூட், எலக்ட்ரிக் சர்க்கியூட். வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் சர்க்கியூட். இப்போ சர்க்கியூட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்றது அதோட சேர்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 3ஆவது இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் ஹோம்ஸ் லா. ஸோ ஜார்ஜ் சிமன் ஹோம் அப்படின்றது வந்து ஜார்ஜ் சிமன் ஹோம் எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கரண்ட் அண்ட் பொட்டென்சியல் டிஃபரன்ஸ். ஸோ இந்த கரண்ட்டுக்கும் பொட்டென்சியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு வந்துட்டு ஹோம் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கு பேர் தான் ஹோம்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் எலக்ட்ரிசிட்டி. பிகாஸ் ஏன் அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஏன்னா ஹோல் சர்க்கியூட் இஸ் மேட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். நான் ஒரு மின் சுற்று அப்படின்றது முழுமையா மின் தடையாலானது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை பற்றி நம்ம பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை ஓரியன்டாக வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி, மின் தடை எண் அப்படின்னு சொல்லுவோம்.
எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி, மின் கடத்தியல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ரெசிஸ்டர்ஸ், மின் தடையாக்கிகள் வந்துட்டு சீரீஸ்லேயும் பேரலலையும் எப்படி வந்துட்டு கனெக்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ சீரீஸ் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல். ஸோ சீரீஸில் எப்படி சீரீஸ், அதாவது தொடர் இணைப்பில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ரெசிஸ்டர்ஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணணும், அண்ட் பேரலல்ல பக்க இணையாக எப்படி வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக அவசியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற டாபிக் வந்து ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஸோ ஜூல் வெப்ப விளைவு விதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பவர், பவர்னா என்ன, எலக்ட்ரிக் பவர் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். ஃபைனலாக இதில் எல்இடியை பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ எல்இடி மீன்ஸ் லைட் எமிட்டிங் டயோட். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி செமிகண்டக்டர் டிவைஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட்டு ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் வந்துட்டு இதில் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்துட்டு நல்லா கொஞ்சம் கேட்டுங்க. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்துட்டு எலக்ட்ரிக் கரண்ட். மின்னோட்டம் அப்படின்னா என்ன? இப்போ மின்னோட்டம் அப்படின்னு சொன்னால் அதுலேயே நம்ம வந்துட்டு ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லைங்களா? ஸோ அப்போ மின் அப்படின்னு சொன்னால் சார்ஜ் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ சார்ஜ் அப்படின்னு சொன்னால் தமிழில் மின் ஊட்டம் அப்படின்னு சொல்லுவோம். மின்னூட்டங்கள் வந்துட்டு ஓடுறது, மின்னூட்டங்கள் ஓடுறது. ஸோ மின்னூட்டங்கள் வந்துட்டு எது வழியா போறது அப்படின்னு சொன்னா கடத்திகள் வழியா போறது. இப்ப மின்னூட்டங்கள் பாய்வது அப்படின்னு சொல்லுவோம். சுருக்கமா சொல்லுவோம்னா மின்னூட்டம் பாயும் வீதம் அப்படின்னு சொல்லுவோம். மின்னூட்டம் பாயும் வீதம் அப்படின்னு சொன்னா மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷ்ல வந்துட்டு தமிழ்லேயே வந்துட்டு நிறைய மீனிங்ஸ் நிறைய சொல்லலாம், கான்செப்ட் மாறாம நிறைய சொல்லலாம். எலக்ட்ரான்களின் ஓட்டம் அப்படின்னு சொல்லலாம், மின்னூட்டங்களின் ஓட்டம், கடத்தியின் வழியே எலக்ட்ரான் பாயும் வீதம் அப்படின்னு சொல்லலாம், கடத்தியின் வழியே மின்னூட்டம் பாயும் வீதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படினாலும் சொல்லலாம். ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது இங்கிலீஷ்ல சொல்லக்குள்ள எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் கரண்ட்? எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொன்னாவே என்ன அப்படின்னு சொன்னா, the rate of flow of electric charge, the rate of flow of electric charges in a conductor, in a conductor. ஸோ அப்ப கண்டக்டர் அப்படின்னு சொன்னா கடத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கடத்திகள் வழியே மின்னூட்டம் பாயும் வீதம், கடத்திகள் வழியே மின்னூட்டம் பாயும் வீதம். ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இதை வந்து எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொன்னா சிம்பிளா எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா the rate of, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, the rate of flow of charges, the rate of flow of charges in a conductor, that is called electric current. அப்ப rate of அப்படின்னு சொன்னா வீதம், flow of அப்படின்னு சொன்னா பாயுது. ஸோ எது வந்துட்டு பாயுது அப்படின்னு சொன்னா சார்ஜஸ் பாயுது. எது வழியா பாயுது அப்படின்னு சொன்னா இனிய கண்டக்டர், கடத்தி வழியா பாயுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளான ஒரு டெஃபினிஷன், இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. The rate of flow of electric charges in a conductor, that is called electric current. So in otherwise it has defined as, இது வந்துட்டு வேற மாதிரி எப்படி வந்துட்டு வரையறுக்கலாம் அப்படின்னு சொன்னா சிம்பிளா சொல்லணும்னா the amount of charges flowing through the conductor in unit time, in a unit time. அதாவது ஓரளவு நேரத்தில் கடத்தியின் வழியே பாயும் மின்னூட்டங்களின் அளவு, ஓரளவு நேரத்தில் கடத்திகள் வழியே பாயும் மின்னூட்டங்களின் அளவு மின்னோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதை அப்படியே இங்கிலீஷ்ல நம்ம வந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா the amount of charges flowing through the conductor in unit time. சரிங்களா? ஸோ that is electric
கரண்ட். ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் அந்த கான்செப்ட் ரெண்டு கான்செப்டுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேம் கான்செப்ட் தான், சொல்ல போகிற விஷயங்கள் ஒன்று தான். ஸோ சொல்கிற விதம் தான் வெவ்வேறு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. The rate of flow of charges in a conductor is called electric current, or the amount of charges, electric charges, the amount of electric charges flowing through the conductor in unit time, that is called electric current. So இதுக்கான மெயின் டெஃபினிஷன் இதுதான். ஸோ இதில் நிறைய எக்ஸ்பிரஷன் இருக்கு, ஏன்னா அதுக்கு யூனிட்ஸ் இருக்கு, எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ மெயின் ரெண்டாவது நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் யூனிட். யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ யூனிட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதோட எக்ஸ்பிரஷனை தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு கடத்தியில் எவ்வளவு கரண்ட் இருக்கு அப்படின்றத எப்படி மெஷர் பண்ண முடியும்? இப்போ மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம சார்ஜ் எவ்வளோன்ட்டு வேணும். அந்த சார்ஜ் வந்துட்டு அந்த கடத்தி வழியா எவ்வளவு நேரம் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்ற அந்த டைமிங் வேணும், டைம் இன்டர்வல் வேணும். சரிங்களா? ஸோ அப்போ இது ரெண்டும் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஒரு கண்டக்டர்ல வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு கரண்ட் இருக்கு அப்படின்றத நம்மளால மெஷர் பண்ண முடியும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெட் சார்ஜ், இப்போ சார்ஜ் எப்பவுமே வந்துட்டு Q அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்பிரஷன் பண்ணுவோம். அப்போ நெட் சார்ஜ் Q, if a net charge Q flowing through the conductor in time t, then the current flowing through the conductor is அப்ப எவ்வளவு கரண்ட் அந்த கடத்தி வழியா இருக்கும் அப்படின்னு சொன்னா I is equal to Q by T. I is equal to Q by T. So in the Q அப்படின்றது here Q is electric charge, amount of electric charge. T is time. So I is electric current. So in this expression, I is electric current in ampere, Q is electric charge in coulomb, T is time in second. So the expression வந்து ரொம்ப முக்கியமான expression. I is equal to Q by T. So electric current நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப அவசியம். ஏன்னா if a net charge Q flowing through the conductor in time t, then the current flowing through the conductor is Q by T அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? So next நம்ம வந்துட்டு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா இதோட யூனிட் தெரிஞ்சுக்க போறோம். இந்த SI யூனிட்ன்றது தெரியும் உங்களுக்கு. ஏன்னா SI யூனிட் அப்படின்றது இன்டர்நேஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த SI யூனிட் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க எப்பவுமே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இதுக்கான யூனிட்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இதுக்கான யூனிட் என்ன அப்படின்னு சொன்னால் ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான யூனிட் ஆம்பியர். ஸோ இட் இஸ் present capital A. சரியா? ஸோ the SI unit of electric current. The SI unit of electric current is ampere. So ampere அப்படின்றது derived from the scientist name. So its first letter எப்பவுமே வந்துட்டு always written small letter. It is represented by symbol. இது வந்துட்டு சிம்பிளா நாம வந்துட்டு குறிப்பிடக்குள்ள denote first letter as a capital. சரியா? ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு நம்ம கேபிட்டல்ல வந்துட்டு டினோட் பண்ணணும். ஸோ இது ரூல்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ திஸ் மீன் இப்போ ஆம்பியர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர். இப்போ வாட் இஸ் மீன் டு பை 1 ஆம்பியர்? அப்போ 1 ஆம்பியர் மீன்ஸ் 1 coulomb by 1 second. 1 coulomb by 1 second. இப்போ கூலும் அப்படின்னு சொல்றோம். இப்போ கூலும் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா அதுவும் சயின்டிஸ்டோட நேம் தான்.
ஸோ அது எதோட யூனிட்டா டெரிவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் சார்ஜ். அப்ப இங்க நாம வந்துட்டு சார்ஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, கியூ. இப்போ கியூ அப்படின்றது எலக்ட்ரிக் சார்ஜ், இட்ஸ் யூனிட், இட்ஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் கூலும். எஸ்ஐ யூனிட் இஸ் கூலும். நான் முன்னாடியே அந்த எக்ஸ்பிரஷன் சொல்லக்குள்ள சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஐ அப்படின்றது ஐ இஸ் தி எலக்ட்ரிக் கரண்ட் இன் ஆம்பியர், Q is the electric charge in coulomb, T is time in second அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் ஞாபகம் வச்சுக்கேன். ஸோ அப்போ Q அப்படின்றது என்ன அப்படின்னா சார்ஜ், எலக்ட்ரிக் சார்ஜ், இட்ஸ் யூனிட், இட்ஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் கூலும். ஸோ வாட் இஸ் மீன்ஸ் பை 1 ஆம்பியர்? இப்போ 1 ஆம்பியர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா சிம்பிளா சொல்லலாம். when 1 coulomb of charge flowing through conductor in 1 second. அப்போ ஒரு கூலும் சார்ஜ் வந்து ஒரு கடத்தியில ஒரு வினாடியில போச்சு அப்படின்னு சொன்னா அந்த கடத்தியில இருக்கிற மின்னோட்டம் 1 ஆம்பியர், 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்றது புரியுங்களா இல்லையா? அப்ப 1 ஆம்பியர் மீன்ஸ் 1 ஆம்பியர் அப்படின்னாவே என்ன அப்படின்னா when 1 coulomb of charge flowing through the conductor in 1 second, that is 1 ampere. ஸோ இதுல இவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு இருக்கு நிறைய. இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து இது ஓரியன்டா வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அப்போ 1 ஆம்பியர் அப்படின்னு சொன்னா 1 coulomb by 1 செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா 1 coulomb charge flowing through the conductor in 1 second. It is said to be 1 ampere. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுல இருக்கிற முக்கியமான மெசேஜஸ் சொல்லியிருக்கேன். ஸோ கேட்டுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் பொட்டென்சியல். இப்போ எலக்ட்ரிக் பொட்டென்சியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பொட்டென்சியல் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா மின் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். பொட்டென்சியல் அப்படின்னு சொன்னா மின் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மின் அழுத்தம் அப்படின்னு சொன்னா என்ன மீனிங், என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒண்ணு பொட்டென்சியல். ஏன்னா சார்ஜ் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு சொன்னா ப்ரெஷர் கிரியேட் ஆகணும். ஸோ அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகிற, அதாவது ஒரு ஹோல் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல வந்துட்டு இந்த பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேட் ஆஃப் சோர்ஸ், எலக்ட்ரிக் சோர்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு பேட்டரி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பேட்டரி வந்து அந்த பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடும். ஏன்னா கண்டக்டர்ஸ் கனெக்டிங் வயர். ஸோ டூ டெர்மினலை நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணக்குள்ள ஒரு சோர்ஸை வந்துட்டு அந்த பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஸோ ஷார்ட்டாக சொல்கிறேன், அது பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இப்போ முக்கியமான இம்பார்ட்டன்ட் மேட்ரு மட்டும் இந்த டைம்ல சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்சியல், பொட்டென்சியல் டிஃபரன்ஸ். பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன, பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாட் இஸ் மீன் பொட்டென்சியல் டிஃபரன்ஸ்? இப்போ பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் two points mean positive points and negative points. அதாவது பாசிட்டிவ் டெர்மினலுக்கும், ஏன்னா கண்டக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கினாவே 2 எண்ட் இருக்கும். ஒன்னு பாசிட்டிவ் எண்ட், இன்னொன்னு நெகட்டிவ் எண்ட். ஏன்னா கண்டக்டர்ஸை ஒரு எண்டை வந்துட்டு பாசிட்டிவ் டெர்மினல்ல கனெக்ட் பண்ணுவோம், அனதர் எண்டை வந்துட்டு நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால 2 எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன் 2 பாயிண்ட்ஸ், அதாவது 2 புள்ளிகளுக்கு இடையே. இப்போ சிம்பிளா வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு இங்க சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். ஸோ 2 புள்ளி, இங்க ஒரு புள்ளி, ஸோ இங்க ஒரு புள்ளி இருக்கு. ஸோ இந்த புள்ளியை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், இந்த புள்ளியை பின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கிற 2 பாயிண்ட். அப்போ the potential difference between 2 points, அப்போ இந்த 2 பாயிண்ட்ஸுக்கும் இடையில இருக்கிற பொட்டென்சியல் டிஃபரன்ஸ். இப்போ இங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு you have moved charge. இப்போ சார்ஜ் வந்துட்டு இது வழியா சார்ஜ் வந்துட்டு எவ்வளோ, அதாவது சார்ஜ்ன்றது முன்னாடியே சொன்னோம் Q.
Q சார்ஜ் இது வழியா மூவ் ஆகுது அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். சரியா? Q சார்ஜ் வந்துட்டு இந்த புள்ளி வழியா மூவ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சார்ஜ் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா பாயிண்ட் ஏவுல இருக்கு. இந்த பாயிண்ட் ஏவுல இருந்து இந்த சார்ஜ் பாயிண்ட் பிக்கு வந்துட்டு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா மூவ் பண்ணணும். அப்போ மூவ் பண்றதுக்கு அங்க வந்துட்டு ஒரு வேலை செய்யணும். அங்க வந்துட்டு ஒரு வேலை செய்யணும். அது ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவோம். ஒர்க் டன். அப்போ ஒர்க் டன் டு மூவ் சார்ஜ் from A to B. அப்ப சார்ஜ் ஏவுல இருந்து Bக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சியா ஆகணும். அதுதான் நம்ம வந்துட்டு ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ தென் the potential difference between 2 points A and B is given by the following expression. Example, potential difference always denoted by V. Potential difference between 2 points. Potential difference between 2 points. Points A and B is given by the following expression. Work done by charge. Work done by charge. So, இங்க வந்துட்டு இதான் வந்துட்டு மெயின் எக்ஸ்பிரஷன் பொட்டன்சியல் எலக்ட்ரிக் பொட்டன்சியல் ஆர் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். பொட்டன்சியல் டிஃபரன்ஸுக்கு மெயின் எக்ஸ்பிரஷன் இதுதான். ஸோ இங்க டெஃபினேஷனுக்கு போயிடலாம். இப்போ வந்துட்டு சார்ஜ் இருக்கு. ஒரு சார்ஜ் ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு நகர்த்தணும்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சே ஆகணும். ஸோ அதை நம்ம ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவோம், செய்யற வேலையை. ஸோ இப்போ இதுக்கான டெஃபினேஷன் எப்படி வந்துட்டு சிம்பிளா சொல்வது? இப்போ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். இப்போ இங்க வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஒன்று அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு வேலை இங்க செய்யறோம். எதுக்கு அப்படின்னு சொன்னா அந்த சார்ஜை வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு நகர்த்த நம்ம எவ்வளவு வேலை செய்யறோம், அந்த வேலை அப்படின்றது தான் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். ஸோ அப்ப the amount of work done in moving a unit positive charge from point A to another point B against electric force. So that is electric potential difference. So இங்க W அப்படின்றது, ஸோ இதை எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணலாம்ன்றது முன்னாடியே சொல்லிட்டேன். பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அப்படின்றது எப்பவுமே எலக்ட்ரிக் பொட்டன்சியல் எப்பவுமே வந்துட்டு V அப்படின்ற இனிஷியல்ல வந்து மென்ஷன் பண்ணுவோம். அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்சியல் V is equal to W by Q. இங்க W அப்படின்றது ஒர்க் டன், Q அப்படின்றது சார்ஜ். அப்ப அந்த சார்ஜை வந்துட்டு இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு நகர்த்த நம்ம செய்யற மொத்த வேலை. ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீண்டும் அந்த கான்செப்ட் டெஃபினேஷன் சொல்றேன், கேளுங்க. the amount of charge, அதாவது என்ன எதுக்கான ஆன்சர் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் ஆர் எலக்ட்ரிக் பொட்டன்சியல். ஸோ இதுக்கான மெயின் டெஃபினேஷன் the amount of work done in moving positive charge from point A to another point B against electric force. That is electric potential difference. Electric potential difference between 2 points. So இதுதான் உங்களுக்கு ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு. அப்ப the potential difference between 2 points is equal to work done by charge. The potential difference is also equal to difference in the electric potential of these 2 points. These 2 points, because if potential difference point A and potential difference point B represent electric potential at points A and B respectively, then the potential difference between point A and point B is given. So ஏன்னா potential difference வந்துட்டு பாயிண்ட் ஏல அதிகமா இருக்கலாம், இல்ல பாயிண்ட் பில அதிகமா இருக்கலாம். அப்ப நெட் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லல
இதுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் VA மைனஸ் VB அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பாயிண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் பாயிண்ட் A, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் பாயிண்ட் B. ஸோ இப்படி நம்ம வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணக்குள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பாயிண்ட் ஏல வந்துட்டு கிரேட்டரா இருக்கும் தென் potential difference point B. So in another way, potential difference point B is greater than potential difference point A. Then V is equal to VB minus VA. So இதெல்லாம் இதில் வர முக்கியமான வேர்ட்ஸ், இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இதுக்குன்ட்டு யூனிட் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. பொட்டன்சியல் டிஃபரன்ஸுக்கு யூனிட் இருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஒர்க் டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒர்க் அப்படின்னு சொன்னாவே வேலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒர்க் டன் அப்படின்னு சொன்னால் செய்யப்பட்ட வேலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ W அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னால் ஒர்க் டன். ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லக்குள்ள யூனிட் ஆஃப் ஒர்க் டன் ஜூல். யூனிட் ஆஃப் ஒர்க் டன் ஜூல். அப்போ இங்க வேலையின் அலகு என்ன அப்படின்னு சொன்னா ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் திஸ் எக்ஸ்பிரஷன் V is potential difference in volt. Because the SI unit of potential difference or electric potential is volt. It is denoted by V. So in this expression, V is potential difference between 2 points in volt, and W is work done in joule, and then Q is electric charge in coulomb. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுங்க. இந்த எக்ஸ்பிரஷன் ஓரியன்டாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வரும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ இதோட unit of electric potential is volt. The SI unit of potential difference is volt. What is meant on volt? What is meant by volt? Volt அப்படின்னு சொன்னா என்ன? அப்ப 1 volt is equal to 1 joule by 1 coulomb. 1 joule by 1 coulomb. So this means 1 volt is equal to 1 joule by 1 coulomb. This means இதுக்கு என்ன அர்த்தம்? 1 joule of work is done in moving 1 coulomb of charge. 1 coulomb of charge from point A to point B. That is said to be 1 volt. So 1 volt அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஜூல் ஒர்க், அதாவது ஒரு ஜூல் வேலை செய்யணும். எதுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு கூலும் மின்னூட்டத்தை புள்ளி ஏவுல இருந்து புள்ளி பிக்கு நகர்த்த செய்யப்பட்ட அந்த ஒரு ஜூல் வேலை. ஸோ அதுதான் சொல்றோம். 1 joule of work is done in moving 1 coulomb of charge from point A to point B. That is 1 volt. So இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று இதில். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த 2 டாபிக் அவ்வளோதான். இதை பற்றின முக்கியமான டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதில் சின்ன சின்ன அந்த ஈஸியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் காம்போனன்ட். ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் காம்போனன்ட் வந்துட்டு ரொம்ப அவசியம். ஸோ அது வந்துட்டு புக்கில் டேபிள் வந்துட்டு சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. கம்பல்சரி அந்த டேபிள் வந்துட்டு பார்த்துக்குங்க. அதாவது ரெசிஸ்டர்ஸோட சிம்பிள் எப்படி வந்துட்டு ட்ரா பண்ணணும், எப்படி அந்த சிம்பிளை யூஸ் பண்ணணும். ரெசிஸ்டருக்கு மீட்டர்னா எப்படி இருக்கும், வோல்ட் மீட்டர் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், டயோடுக்கு எப்படி சிம்பிள் வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணணும். அது ஒரு லைட் எமிட்டிங் டயோடு, தட் மீன் எல்இடியை வந்துட்டு எப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் வேரியபிள் ரியோஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம், வேரியபிள் ரெசிஸ்டர்.
ஸோ இதை எப்படி வந்துட்டு சிம்பிளாக நம்ம வந்துட்டு ஒரு காம்போனண்ட்டில் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிள் அவசியமாக படிச்சுக்கணும். ஏன்னா அதில் இருந்து கொஷின் கேட்கலாம், சிம்பிளாக கேட்கலாம், காம்போனண்ட்டோட சிம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நாம் வந்துட்டு ஓம்ஸ் லாவுக்கு போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஏன்னா ஜார்ஜ் சைமன் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம், ஜெர்மன் ஃபிசிஸ்ட். அவர் வந்துட்டு இந்த லாவை சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவரோட நேம் அதில் வந்துருக்கு, ஹோம்ஸ் லா. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த ஹோம்ஸ் லாவில் ஜார்ஜ் சைமன் ஹோம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், அவர் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு முக்கியமான இது சொல்லியிருப்பார். அதாவது கரண்ட்டுக்கும் பொட்டென்சியல் டிஃப்ரென்ஸுக்கும் இடையில இருக்கிற அந்த தொடர்பை வந்துட்டு சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஜார்ஜ் சைமன் ஹோம் எஸ்டாப்ளிஷ் relationship between electric current and the potential difference. So it is called Ohm's law. ஸோ அதனால் அதை வந்துட்டு ஹோம்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவர் வந்துட்டு இந்த ஹோம்ஸ் லாவில் வந்துட்டு அவர் என்ன சொல்ல வர்றாரு, கரெக்ட் டு ஹோம்ஸ் லா, அந்த ஓம் விதியில் வந்துட்டு ஓம் விதிப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக அந்த டெஃபினிஷன் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினிஷன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு மெயின் கான்செப்ட் ஹோம்ஸ் லா. ஸோ அக்கார்டிங் டு ஹோம்ஸ் லா, ஹோம்ஸ் லா படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், at a constant temperature, the steady current flowing through the conductor, is directly proportional to the potential difference between two ends. So that is Ohm's law. இதுதான் வந்துட்டு ஹோம்ஸ் லா. இப்போ ஹோம்ஸ் லா படி பார்த்தா அப்படின்னு சொன்னா, அந்த தொடர்புல வந்துட்டு ஹோம் என்ன சொல்ல வராது அப்படின்னு சொன்னா, at a constant temperature a steady current flowing through the conductor is directly proportional to the potential difference between two ends. அதாவது மாறா வெப்பநிலையில நிலையான நிலை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டெடி கரண்ட் அப்படின்னு சொன்னா. அதாவது மாறா வெப்பநிலையில கடத்தி வழியா பாயும் நிலையான மின்னோட்டம் எப்பவுமே அந்த கடத்தியின் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்தகவில் இருக்கும் அப்படின்றதான் சொல்லியிருக்காரு. சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ மாறா வெப்பநிலையில், அதாவது வெப்பநிலை மாறாம இருக்கக்குள்ள ஒரு கடத்தியில பாயிற அந்த நிலையான மின்னோட்டமானது எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த கடத்தியின் முனைகளுக்கு இடையே இருக்கிற மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்தகவில், அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நேர்தகவில் அமையும். at a constant temperature the steady current flowing through the conductor is directly proportional to potential difference between two ends. That is Ohm's law. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா ஹோம்ஸ் லா. ஸோ ஹோம்ஸ் லா படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஹோம்ஸ் லாவை எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, முக்கியமான ஒரு எக்ஸ்பிரஷன் ஐ அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் கரண்ட். இந்த எலக்ட்ரிக் கரண்ட் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்னு சொன்னா பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் பி. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன், I directly proportional to B. So மின்னோட்டம் எப்பவுமே மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்தகவில் இருக்கும். ஸோ இதுதான் அவருடைய அந்த விதியில வந்துட்டு சொல்லியிருப்பாரு. Current flowing through the conductor is directly proportional to potential difference between two ends அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதை நம்ம வந்துட்டு எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, B is equal to I R. ஏன்னா இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதுனால இது ஈக்குவல் பண்ணக்குள்ள ஒரு கான்ஸ்டன்ட், ரிலேட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இங்க நம்ம ரிலேட்டிவ் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணி என்ன கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு V is equal to IR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. ஸோ இது ஹோம்ஸ் லாவோட எக்ஸ்பிரஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸ்பிரஷன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இங்க ஆர் அப்படின்றது கான்ஸ்டன்ட். இந்த ஆர் அப்படின்றது என்ன கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
and R is the constant for given material at given temperature. So it is known as resistance of material. So அதான் நம்ம வந்துட்டு பொருளின் மின் தடை அப்படின்னு சொல்லுவோம். பொருளின் மின் தடை. ஸோ ஓம்ஸ் லாவோட எக்ஸ்பிரஷன். ஸோ இது மீது நம்ம வந்துட்டு வேறு மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம். எப்படி அப்படின்னு சொன்னால் R is equal to V/I. R அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டுக்கும் ரேஷியோவில் இருக்கும். அதாவது பொட்டென்சியல் டிஃபரன்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் ரேஷியோவில் இருக்கு. ஸோ கரண்ட்டும் பொட்டென்சியல் டிஃபரன்ஸும் ரேஷியோவில் இருக்கு எப்போதுமே மின்தடைக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு எக்ஸ்பிரஷன் பண்ணலாம் இந்த இதில் இருந்து. வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் நம்ம அடுத்த டாபிக் தான் சொல்லணும். ஸோ அதுக்கோட கண்டினியூ தான் அது. ஸோ ஞாபகம் வச்சுங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன? வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்? ஸோ சிம்பிளா நம்ம வந்துட்டு அங்கேயும் போய் தேட தேவையில்ல. ஸோ இங்க R அப்படின்றது தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். R is equal to V/I. இப்போ Vன்றது பொட்டென்சியல் டிஃபரன்ஸ், I அப்படின்றது எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ அப்போ ஈஸியா நம்ம இதை வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணலாம் இல்லைங்களா? ஈஸியாக டிஃபைன் பண்ணலாம். ஸோ அந்த டெஃபினிஷனை ஷார்ட்டாக சொல்கிறேன், நம்மளுக்கும் டைம் வந்துட்டு சேவ் ஆகும். ஸோ அந்த டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்கிற ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்க. ரெசிஸ்டன்ஸ். வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்? இப்போ ரெசிஸ்டன்ஸ் இஸ் தி ரேஷியோ பிட்வீன் தி பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் and current flowing through it. Simple சொல்லணும் அப்படின்னு சொன்னா the ratio between potential difference and electric current. The ratio between potential difference and electric current is called resistance. அதாவது மின்தடை அப்படின்றது மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள தகவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட யூனிட் என்ன அப்படின்னு சொன்னா இதுக்கு யூனிட் இருக்கு. யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இதோட யூனிட் என்ன அப்படின்னு சொன்னா ஓம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூனிட் வந்துட்டு ஓம். இதுக்கான சிம்பிள் வந்து ஒரு கிரீக் லெட்டர். ஸோ இந்த சிம்பிள் வந்துட்டு இப்படி இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுதான் ஓம்கான சிம்பிள். அப்போ த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம். யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம். இப்போ மின் தடையின் அலகு ஓம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா? ஸோ இந்த சிம்பிள் வந்துட்டு கிரீக் வேர்ட், ஒரு கிரேக்க வார்த்தை இது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. OHM ஓம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இங்கிலீஷில் ரைட் பண்ணல. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஓரியன்டாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான மெசேஜஸ் இது எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே. ஸோ நான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு புக்கில் எடுத்து அந்த டாபிக்ஸ் படிக்கக்குள்ள அதில் சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பாங்க, சில எக்ஸ்பிரஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்ஸ் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டிக்கு அடுத்த டாபிக் போகலாம். ஸோ எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி நான் டைரெக்டாக டெஃபினேஷன் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன், பார்த்துக்கங்க. நீங்கள் புக்கில் பார்க்கல சில எக்ஸ்பிரஷன் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நான் வந்துட்டு ஷார்ட்டாக இங்கே வந்துட்டு சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ நீங்கள் புக்கில் பார்க்கல, அது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லி மின் தடை எண் அப்படின்னு சொல்லுவோம். மின் தடை எண் அப்படின்னு சொல்ல எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாலும் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் சொல்ல முடியாது. ரெசிஸ்டன்ஸோட லென்த்து அண்ட் ரெசிஸ்டன்ஸோட ஏரியா. இந்த லென்த்து ஏரியாவையும் ரெசிஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணி சொல்றது அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் கண்டக்டர், ஒரு கடத்தியோட மின்தடை எண் அப்படின்றத எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா the resistance of conductor of unit length and unit area of cross section.
ஸோ சிம்பிளான டெஃபினிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்க. இப்போ எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா the resistance of a conductor of unit length and unit area of cross section. Unit area of cross section. So this is called electrical resistivity. So simply it is expressed. இதை எப்படி வந்துட்டு சிம்பிளா எக்ஸ்பிரஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா rho is equal to RA by L. இங்க rho அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா இது கான்ஸ்டன்ட், that is called as electrical resistivity. Electrical resistivity. So இதுதான் நம்ம வந்து மின் தடையன் அப்படின்னு சொல்லுவோம். So அப்போ rho is equal to RA by L. RA by L. So இந்த எக்ஸ்பிரஷன்ல தான் எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டியை சொல்லுவோம். ஸோ அதுதான் நம்ம டெஃபினிஷன்ல சொல்லியிருக்கோம். The resistance of a conductor of unit length and unit area of cross section. Unit area of cross section அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் இது, அதுக்கான டெஃபினிஷன் இதுதான், அதோட எக்ஸ்பிரஷன் இதுதான், அதோட எக்ஸ்பிரஷன் இதுதான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்துட்டு ரோ அப்படின்னு சொல்லுவோம். ரோ அப்படின்றது வந்துட்டு கான்ஸ்டன்ட். It is called as electrical resistivity is equal to RA by L. இங்க R அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ், A ன்றது ஏரியா, L அப்படின்றது லென்த். L அப்படின்றது லென்த். ஸோ ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே வந்துட்டு லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஏரியாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரெண்டு கான்செப்ட் தான். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ், அதாவது மின் தடை பார்த்தா அப்படின்னு சொன்னா எனி கண்டக்டர், எந்த கடத்தியா இருந்தாலும் சரி, எந்த கடத்தியா இருந்தாலும் சரி, சரிங்களா? ஸோ எப்பவுமே ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி length of conductor and inversely proportional to its area. எப்பவுமே ஏரியாவுக்கு வந்துட்டு எதிர் தகவலா இருக்கும், நீளத்துக்கு நேர் தகவலா தான் இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு வந்து RA by L அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. இட்ஸ் யூனிட், இதோட யூனிட் அப்படின்னு சொல்லக்குள்ள ஓம் மீட்டர். ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓம் மீட்டர். ஏன் இது ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸ்பிரஷன்லயே பாருங்க. இந்த எக்ஸ்பிரஷன்லயே வந்துட்டு தெளிவா நம்மளுக்கு தெரியுது, சரிங்களா? அதாவது ரோ இஸ் ஈக்குவல் டு இது ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்ன அப்படின்னு சொன்னா ஓம், ஏன்றது ஏரியா, ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர் பை எல். எல் மீன் லென்த்னா டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸோட யூனிட் எம். ஸோ எம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ரிமைனிங் நம்மளுக்கு கிடைக்கிற யூனிட் ஓம் மீட்டர். ஸோ the unit of electric resistivity is ohm meter. So சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் electrical resistivity. So electric highest resistivity இப்போ எதுக்கு வந்துட்டு அதிகமான மின்தடை என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா நிக்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். நிக்ரோம் அப்படின்றது வந்துட்டு one of the conductor. Nichrome is the conductor with highest resistivity. ஸோ எந்த கடத்திக்கு வந்துட்டு அதிகமான மின்தடை என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா நிக்ரோம் இருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொன்னா 1.5 into 10⁻⁻⁶ ஓம் மீட்டர். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் வந்துட்டு இட் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் ஹீட்டிங் எலமெண்ட்ஸ், அதாவது வெப்பப்படுத்துறதுக்காக நம்ம சில சாதனங்களை பயன்படுத்துவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக இதுல வந்துட்டு நிக்ரோம் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அதுக்கான மின் தடையன் வந்துட்டு அதிகமா இருக்கிறதுனால அதை யூஸ் பண்றோம், சரிங்களா? ஸோ இதை பத்தி சொல்லணும், அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி மின் கடத்து எண் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடலான் இருக்கேன். ஸோ மின் கடத்து எண் அப்படின்னு சொன்னா என்ன? மின் கடத்து எண். இப்போ மின் கடத்து எண் அப்படின்னு சொன்னா இங்க வந்துட்டு எதை குறிப்பிடும் அப்படின்னு சொன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ மேல சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் தான் என்ன அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ரெசிப்ரோக்கல்னா தலைகீழ். ரெசிப்ரோக்கல்னா
தலைகீழ். அப்ப reciprocal of electrical resistivity of material is called its electrical conductivity. Electrical conductivity. So இதை எப்படி நாம வந்து சிம்பிளா எக்ஸ்பிரஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை sigma is equal to 1 by rho. So the reciprocal of electrical conductivity. So அப்ப இதோட யூனிட்டோட reciprocal என்ன அப்படின்னு சொன்னா இதுக்கான யூனிட் ஓம் இன்வர்ஸ் அண்ட் மீட்டர் இன்வர்ஸ். ஸோ ரெண்டுமே ரெசிப்ரோக்கல் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால வந்துட்டு ஓம் மீட்டர் ரெசிப்ரோக்கல் ஓம் இன்வர்ஸ் அண்ட் மீட்டர் இன்வர்ஸ். ஸோ இதோட யூனிட். ஸோ சிம்பிளா கான்செப்ட் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ரெண்டையும் சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணக்குள்ள. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதை வந்து பார்த்துங்க இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து கண்டிப்பா வந்துட்டு சம் இதுல இருந்து கேட்பாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் பொறுமையா இது வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எந்த டாபிக் அப்படின்னு சொன்னா ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பார்லல். இப்போ ரெசிஸ்டர் இன் சீரீஸ்ல வந்துட்டு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணக்குள்ள ஏன்னா சீரீஸ்ல என்ன ரெண்டே கான்செப்ட் தான் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ரெசிஸ்டர் லெட் அஸ் கன்சிடர் 3 ரெசிஸ்டர்ஸ் R1 R2 R3 that are connected in series end to end. இதை வந்துட்டு ஒரு முனையில இருந்து இன்னொரு முனை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது சீரீஸ் கனெக்ட் ஆயிடும். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணக்குள்ள ரெண்டு கான்செப்ட் இங்க நான் வந்துட்டு தெளிவா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்துட்டு இங்க நான் சொல்லிடுறேன். ரெண்டே மேட்ரு தான். ஒன்று ரெசிஸ்டர்ஸ் வந்துட்டு சீரீஸ்ல இருக்கு, ரெசிஸ்டர்ஸ் வந்துட்டு சீரீஸ்ல இருக்கு. அதாவது எப்படி அப்படின்னு சொன்னா இது மாதிரி ரெசிஸ்டர்ஸோட சிம்பிள் இதுதான். ஸோ இது மாதிரி ரெசிஸ்டர்ஸ் வந்துட்டு சீரீஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னா இது R1 R2 R3 அப்படின்னு எடுத்துக்கோம். இப்போ சீரீஸ்ல இருக்கு. இப்போ சீரீஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த ரெசிஸ்டர் வழியா பாயிற கரண்ட், ரெசிஸ்டர்ஸ் வழியா பாயிற கரண்ட் ஐ அப்படின்றது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா சேமா இருக்கும். பட் பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈச் ரெசிஸ்டர், ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸுக்கு இடையே இருக்கிற பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் V வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். இதுதான் மெயின் கான்செப்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சீரிஸ் சர்க்கியூட் அப்படின்னு சொன்னா ரெசிஸ்டன்ஸ் வழியா பாயிற மின்னோட்டம் கரண்ட் சேமா இருக்கும். பட் பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈச் ரெசிஸ்டர் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டர் வழியாகவும் இருக்கிற ரெசிஸ்டருக்கு இடையே இருக்கிற அந்த மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறது வெவ்வேறையா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்குள்ள நம்மளுக்கு இதுல இருந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். சரிங்களா? எப்படி இருக்குல்ல அப்படின்னு சொன்னா கரண்ட் சேமாவும் பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் வந்து டிஃப்ரெண்டாகவும் இருந்துச்சுன்னா ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஆர்எஸ் ஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்துட்டு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தொகுபயன் மின்தடை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரெசிஸ்டர்ஸ் ஆர் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ். சரியா? தொடர் இணைப்புல இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றது தான் எஸ் அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு என்ன எக்ஸ்பிரஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா R1 + R2 + R3. ஸோ நம்ம வந்துட்டு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா த்ரூ சீரீஸ் சர்க்கியூட். அதாவது தொடர் மின் சுற்றுல நம்ம வந்துட்டு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்பிரஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஃபைனலாக. ஸோ அது எப்படின்றத நம்ம வந்துட்டு கிளாஸில் சொல்லியிருக்கோம். ஸோ அதை இப்போதைக்கு படிக்கிறதுக்கான மெயின் இதை நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், இம்பார்ட்டண்ட்டாக மட்டும். ஸோ அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு முக்கியமான புக் பேக் கொஸ்டின் கூட. ஸோ RS = R1 + R2 + R3. ஸோ இதுதான் வந்து சீரீஸில் வந்து ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணக்குள்ள நம்மளுக்கு கிடைக்கிற எக்ஸ்பிரஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா parallel சர்க்யூட். இதே ரெண்டே கான்செப்ட் தான். parallel சர்க்யூட். இப்போ ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel. ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel. parallel அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம இப்படி கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு parallel-ஆ கனெக்ட் பண்ணுறது. அதாவது 3 ரெசிஸ்டர்ஸோட எண்டையும் வந்துட்டு 1 பாயிண்ட்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு parallel. ஸோ R1 R2 R3 இதான் வந்துட்டு parallel சர்க்யூட். அது ரெசிஸ்டர்ஸ் வந்து parallel-ல இணைக்கிறது. ஸோ இப்படி parallel-ல நாம வந்துட்டு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணக்குள்ள இந்த ரெசிஸ்டர் வழியா போக கரண்ட் எப்பவுமே டிஃப்ரெண்டா இருக்கும்.
and then potential difference same இருக்கும். ஸோ அப்படியே சீரீஸ்ல இருந்து ஆப்போசிட். இங்க கரண்ட் சேமா இருக்கு, பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொன்னா இங்க வந்துட்டு கரண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் அண்ட் பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் V சேமா இருக்கும். அப்ப இனிய parallel சர்க்கியூட், அப்ப parallel சர்க்கியூட் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா மெயின் இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓகேங்களா. ஸோ அப்ப parallel சர்க்கியூட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கரண்ட் flowing through the each resistor, அதாவது ஒவ்வொரு ரெசிஸ்டர் வழியா போற கரண்ட் வந்து எப்பவுமே டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈச் ரெசிஸ்டர், அப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கு இடையில இருக்கிற பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா சேமா இருக்கும் இன் parallel சர்க்கியூட். எதெல்லாம் அப்படின்னு சொன்னா parallel சர்க்கியூட்ல, சரிங்களா. ஸோ அப்போ parallel சர்க்கியூட்ல கரண்ட் டிஃபரெண்டாகவும் பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் சேமாவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதுல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இது மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும், ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர்ஸ், சரிங்களா. ஸோ ஏன்னா ரெசிப்ரோக்கல்ல கிடைக்கும் 1/R1 plus 1/R2 plus 1/R3. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஈக்குவலன்ட் அதாவது தொகுபயன் மின்தடையை கண்டுபிடிக்கிறது ஏன் parallel கனெக்ஷன், அதாவது பக்க இணைப்பு மூலமா நாம வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுல மெயின் வந்துட்டு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் ரொம்ப முக்கியமானது. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் காம்பினேஷன் சீரீஸ் கனெக்ஷன். இப்போ சீரீஸ் கனெக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஆர்எஸ். இந்த ஆர்எஸ் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கிரேட்டர் தென் த ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ், ஸோ அதாவது இங்க 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா. இந்த 3 ரெசிஸ்டன்ஸ்ல உதாரணத்துக்கு R1 வந்துட்டு 2 இருக்கு, R2 வந்துட்டு 4 இருக்கு, R3 வந்துட்டு 5 இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதாவது R1 2 ohm, R2 4 ohm, R3 5 ohm. ஸோ இதுதான் வந்துட்டு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். இந்த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ்ல வந்துட்டு which one highest resistance அப்படின்னு சொன்னா R3, that means 5 ohm, which is highest resistance. So இந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே இந்த 3 ரெசிஸ்டன்ஸ்ல ஹையஸ்டா எது இருக்கோ 5 இருக்கு இல்லைங்களா, இந்த 5 விட அதிகமாக தான் கிடைக்கும். அப்ப ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் காம்பினேஷன், சீரீஸ் கனெக்ஷன் இஸ் கிரேட்டர் தென் தி ஹையஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். ஒரு தனிப்பட்ட அதிகமா இருக்கு இல்லைங்களா, அந்த மின்தடையை விட அதிகமா தான் கிடைக்கும் தொடர் இணைப்புல, சரிங்களா. அதே பக்க இணைப்புல எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்னா the equivalent resistance in parallel connection is less than the lowest of individual resistance. அதாவது இங்க என்ன அப்படின்னு சொன்னா இப்போ அதே 2 4 5 R1 2 ohm, R2 4 ohm, R3 5 ohm. ஸோ இதுல லோவஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு சொன்னா 2. அப்ப இந்த 2 விட கம்மியான வேல்யூ தான் கிடைக்கும் எங்க அப்படின்னு சொன்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா. ஸோ இது மெயின் கான்செப்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நாம் வந்துட்டு ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஸோ அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஞாபகம் வச்சுங்க, நான் ஈஸியாக சிம்பிளாக சொல்லிடுறேன். ஏன்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், அதாவது கண்டினியூஸ் டிராவிங் கரண்ட், தொடர்ந்து வந்துட்டு மின்னோட்டம் போய்கிட்டே இருக்கு கடத்தி வழியா இல்ல ஒரு சாதனம் வழியா அப்படின்னு சொன்னா சோர்ஸ் ஹஸ் கண்டினியூஸ்லி ஸ்பெண்ட் இட்ஸ் எனர்ஜி, அதாவது அதை கொடுக்குற அந்த ஆற்றல் மூலம் கண்டினியூஸா அந்த ஆற்றலை கொடுத்துட்டே இருக்கும். அப்படி கொடுத்துட்டு இருக்குள்ள a part of energy, ஒரு பகுதி அந்த ஆற்றல் a part of energy from source can be converted into useful work and the rest of energy will be converted into heat energy. அதாவது ஒரு
சோர்ஸ் வந்துட்டு கண்டினியூஸா எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணக்குள்ள அதுல ஒரு பகுதி எனர்ஜி வந்துட்டு யூஸ்ஃபுல்லான வேலையை செய்ய பயன்படும். மீதி இருக்கிற எனர்ஜி, ரெஸ்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி கன்வெர்டட் இன்டு ஹீட். மீதி இருக்கிற எனர்ஜி வந்துட்டு என்னவா மாறும் அப்படின்னு சொன்னா வெப்பமா மாறி எக்ஸிபிட் ஆகும், வெப்பமா மாறி டிசிபேட் ஆகும், அதாவது வெளியே போகும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து தான் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஸோ ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கை சிம்பிளா நான் வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன்ல வந்துட்டு சொல்லிடலான்னு இருக்கேன். எதெல்லாம் அப்படின்னு சொன்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கை வந்துட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கு இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னா பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ அந்த பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் அதை வச்சு நம்ம வந்துட்டு சிம்பிளா இதை தெரிஞ்சுக்கலாம், ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். இப்ப ஒரு கண்டக்டர் வழியா, ஸோ இது ஒன் ஆஃப் தி கண்டக்டர், ஒரு கடத்தி வழியா கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. அதாவது லெட் ஐ பி தி எலக்ட்ரிக் கரண்ட் flowing through the resistor, flowing through the resistor, a resistor of resistance. So இதோட ரெசிஸ்டன்ஸ் ஆர். இப்போ ஆர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இந்த கண்டக்டர் வழியா ஐ அப்படின்ற மின்னோட்டம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த எண்டுக்கு இடையில இருக்கிற பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வி பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த எண்டுக்கு இடையில, இந்த கண்டக்டர்ஸோட எண்டுக்கு இடையில வி அப்படின்ற பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப the charge flowing through the circuit for time interval t, அதாவது t நேரத்துல இதுல வந்துட்டு எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா q சார்ஜ் இருக்கு. t நேரத்துல q சார்ஜ் இருக்கு. அப்ப இந்த சார்ஜை வந்துட்டு நகர்த்துறது, the work done in moving charge, the work done in moving charge q across the end of resistor with potential difference v, அதாவது இந்த சார்ஜ் வந்துட்டு நகர்த்துறதுக்கு செய்யப்படுற வேலை, இந்த சார்ஜை நகர்த்துறதுக்கு செய்யப்படுற வேலை, அதாவது v பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ்ல சரியா ஒரு சார்ஜ் ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு நகர்த்துறதுக்காக செய்யப்படுற வேலை. The work done in moving charge q across the end of resistor, with potential difference v is vq. So remember me. So ஏற்கனவே நாம வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா potential difference is equal to work done by charge. அப்ப work done is equal to vq, work done is equal to vq. So அப்ப இங்க இந்த சார்ஜ் நகர்த்துறதுக்காக செய்யப்படுற வேலை என்ன அப்படின்னு சொன்னா vq வேலை. So this energy spent by source get dissipated in the resistor as heat. So இந்த ஆற்றல் தான் வெப்பமா மாறி சரிங்களா ரெசிஸ்டர்ல இருந்து வெளியே வரும். அப்ப heat produced in the resistor, அப்ப ரெசிஸ்டர்ல எவ்வளவு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா அதுல எவ்வளவு வேலை செய்யப்படும், அந்த வேலை அப்படின்றதான் ஹீட். ஸோ அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா VQ. அப்ப the heat produced in resistor is equal to W is equal to H is equal to VQ. புரியுதுங்களா? அப்படிங்களா? ஒர்க் டன் அப்படின்றது தான் இந்த VQ அப்படின்றது, அதாவது இந்த சார்ஜ் வந்துட்டு எவ்வளவு நகர்த்த செய்யப்படுற வேலை. வி மின்னழுத்த வேறுபாடு இருக்கிற இந்த மின் தடையில சார்ஜ் நகர்த்த செய்யப்படுற வேலை இதுதான். ஸோ திஸ் எனர்ஜி ஸ்பெண்ட் பை சோர்ஸ், இந்த எனர்ஜி தான் சோர்ஸ்ல ஸ்பெண்ட் ஆகும், டிசிபேட்டட் இன் தி ரெசிஸ்டர் ஆஸ் ஹீட், அதாவது ரெசிஸ்டர்ல ஹீட்டா மாறி வெளியேறும். ஸோ அப்ப ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் எ ரெசிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு VQ. So VQ is equal to H, heat. So you know that the relationship between charge and the current. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், சார்ஜுக்கு கரண்ட்டுக்கு இடையே ரிலேஷன்ஷிப் I is equal to Q by T. Then Q is equal to IT. Q is equal to IT. So
இங்க h is equal to vq அப்படின்னு சொல்றோம். vq அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அப்ப இங்க இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாத்தலாம் அப்படின்றத பாருங்க. இப்போ q அப்படின்றது என்னன்னு சொல்லலாம், it. அப்ப v வச்சுக்கலாம், q க்கு பதிலா it. அப்ப h is equal to vit. ஸோ இது மாதிரி இந்த எக்ஸ்பிரஷனை மாத்தலாம் இல்லைங்களா? ஃப்ரம் ஓம்ஸ் லா. இப்போ ஓம்ஸ் லா எடுத்துங்க. ஃப்ரம் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாவுல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா h is equal to I square RT அப்படின்ட்டு எழுதலாம். ஏன்னா from ஓம்ஸ் லா. இப்போ ஓம் விதிப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா v is equal to IR. v is equal to IR. அப்ப h is equal to v. v க்கு பதிலா என்ன செய்யலாம், IR. IR சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ இதுல மீண்டும் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா IT. ஸோ I வந்து ட்வைஸா இருக்கு. ஸோ I ஸ்கொயர் அதுக்கப்புறம் RT. ஸோ அப்ப h is equal to I square RT. h is equal to I square RT. So this is known as Joule's law of heating. This is known as Joule's law of heating. அப்ப h is equal to I square RT அப்படின்றது தான் Joule's law of heating. Joule's law of heating. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க இந்த எக்ஸ்பிரஷனை. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எலக்ட்ரிக் பவரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் சிம்பிளாக. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் பவர். இப்போ எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு சொன்னால் என்ன? எலக்ட்ரிக் பவர். எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு சொன்னால் மின் திறன் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படின்னு சொன்னாதான் மின் ஆற்றல். ஸோ மின் திறன் அப்படின்னா என்ன? இப்போ பவர்னா என்ன அப்படின்னு சொன்னா திறன். திறன்னா என்ன அப்படின்னு சொன்னா டூயிங் ஒர்க். டூயிங் ஒர்க் ஆர் ஸ்பெண்டிங் எனர்ஜி. ஸ்பெண்டிங் எனர்ஜி. ஸோ இதுதான் வந்துட்டு பவர். இப்போ வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் பவர்? இப்போ எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா the rate of consumption of electric charge. The rate of consumption of electric charge. நாம வந்துட்டு மின்னாற்றல பயன்படுத்தப்படும் வீதம். மின்னாற்றல பயன்படுத்தப்படும் வீதம். ஸோ அதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா மின் திறன். மின் திறன். ஸோ அந்த பவர் இஸ் ஈக்குவல் டு V by I. மின் திறனை நம்ம எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா P is equal to VI. P is equal to VI அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். இங்க ஏன்னா பவர் அப்படின்றது வந்துட்டு ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் ஆர் ரேட் ஆஃப் ஸ்பெண்டிங் எனர்ஜி. இப்போ ஒர்க் பை டைம். ஒர்க் பை டைம். ஸோ ஒர்க்ன்றது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒர்க்ன்றது VIT. ஸோ VIT இல்லையா? ஸோ இது சிம்பிளான எக்ஸ்பிரஷன் தான். ஸோ ஏன்னா சிம்பிளா சொல்லணும்னா பவர் அப்படின்னு சொன்னா ஒர்க் பை டைம். ஸோ ஒர்க்கு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் VIT. டைமுக்கு டிடியை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னா we get VI. ஸோ அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு VI. இப்போ எலக்ட்ரிக் பவரை எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இப்படிதான் எக்ஸ்பிரஷன் பண்ணலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுக்கான யூனிட் என்ன அப்படின்னு சொன்னா வாட் அப்படின்னு சொல்லுவோம். The unit of electric power. The unit of electric power watt. The unit of electric energy kilowatt hour. Kilowatt hour. ஸோ ஏன்னா எலக்ட்ரிக் எனர்ஜி மின் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். மின் ஆற்றல். இந்த மின் ஆற்றல் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா the rate of consumption of electric energy. The rate of consumption of electric energy is electric power. அப்ப electric energy. Electric energy. மின் ஆற்றல். மின் ஆற்றல். மின் ஆற்றல் அப்படின்னா என்ன? எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா இப்போ கிலோவாட் அவர் அப்படின்றது வந்துட்டு கிலோவாட் அவர். 1 kilowatt hour, otherwise known as 1 unit. 1 unit of electric energy. 1 unit of electric energy. இப்போ எனர்ஜி அப்படின்றது வந்துட்டு இங்க அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அண்ட் டியூரேஷன் ஆஃப் யூசேஜ். நம்ம எவ்வளவு எலக்ட்ரிக் பவரை யூஸ் பண்றோம், என்ன டியூரேஷன், என்ன டைமுக்கு வந்துட்டு அதை யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள்
100 watt electric power is consumed for 2 hours. Then the power consumed is 200 watt hour. இப்போ 100 watt பவரை நம்ம 2 hours யூஸ் பண்ணக்குள்ள நம்ம மொத்தம் எவ்வளவு கன்சம்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா 200 watt hour. 200 watt hour. So the consumption of electric energy is measured and expressed in watt hour. அப்போ எனர்ஜியை நம்ம வந்துட்டு டைமோட சேர்த்து தான், அதாவது நம்ம எவ்வளவு டியூரேஷன் வந்துட்டு யூசேஜ் பண்றோம், ஸோ அதோட சேர்த்து தான் சொல்லணும். ஸோ அதான் எனர்ஜி. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. இதுல இருந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. 1 கிலோ வாட் அவர், 1 கிலோ வாட் அவர் அப்படின்றது எவ்வளவு ஜூலுக்கு ஈக்குவல்? 1 kilowatt hour is equal to how much joule? So how many joule? எவ்வளவு ஜூல்னு கேட்பாங்க. இது சிம்பிளான ஒரு கொஸ்டின். 3.6 into 10 power 6 joule. இப்போ 1 kilowatt hour is equal to 3.6 into 10 power 6 joule. இப்போ ஒரு கிலோவாட் ஹவர் அப்படின்றது வந்துட்டு எத்தனை ஜூல் அப்படின்னு கேட்டால் 3.6 into 10⁶ ஜூல் அந்த அளவுக்கு சமமாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஈஸியாக கால் பண்ணுறதா. ஏன்னா 1 கிலோ அப்படின்றது 1000 வாட் அவர் அப்படின்றத நம்ம செகண்டுக்கு மாற்றணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக நம்மளுக்கான இந்த இது கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் எல்இடி. ஸோ எல்இடினா லைட் எமிட்டிங் டயோட். இது வந்து செமிகண்டக்டர் டிவைஸ் தட் எமிட் விசிபிள் லைட் when electrical current pass through it. அது வழியாக வந்துட்டு எலக்ட்ரிக் கரண்ட் வந்துட்டு பாஸ் ஆகக்குள்ள ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு விசிபிள் லைட்டை வந்து தரும். ஸோ அதுதான் வந்துட்டு எல்இடி, செமிகண்டக்டர் டிவைஸ். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க. இதோட மெரிட்ஸு, அதாவது எல்இடி பல்போட மெரிட்ஸு, இதோட டெலிவிஷன் எல்இடி டெலிவிஷனோட அட்வான்டேஜ், இது எல்லாமே வந்துட்டு கிளியராக வந்துட்டு புக்கில் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் சொல்கிறேன். அப்படி ஒன்ஸ் பார்த்துங்க. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்டோட எக்ஸ்பிரஷன் I is equal to Q/T. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இங்கே எலக்ட்ரிக் பொட்டென்சியல் அப்படின்றது V is equal to W/Q. V is equal to W/Q. இது முன்னாடி எக்ஸ்பிரஷன்ல சொல்லியிருக்கேன். Next Ohm's law, V is equal to IR. V is equal to IR. So next resistivity. So resistivity, electrical resistivity அப்படின்னு சொல்லுவோம். So Rho is equal to RA/L. அடுத்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியோட எக்ஸ்பிரஷன் முன்னாடி அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள சொல்லியிருக்கேன். So yes, Rho is equal to 1/ρ. 1/ρ. So next Joule's law of heating. H is equal to I square RT. H is equal to I square RT. So next, seventh one, electric power. Power is equal to V into I. V into I. So in the 7 formulas நம்ம வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற ஷார்ட், அதாவது சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் புக்கை வச்சு அது ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் அப்படியே வாசிக்கக்குள்ள உங்களுக்கு அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே புரிய வரும். ஸோ பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த லெசன் 5th லெசன் போகலாம். ஸோ இந்த 5th லெசனில் நாம் வந்துட்டு ஸோ இப்போ இருக்கிற டைம் டியூரேஷனுக்கு இன்னும் இதில் வந்துட்டு ஒரு 5 டாபிக்ஸ் படித்தாவே போதும். ஸோ அந்த டாபிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு சவுண்ட் வேவ்ஸ். சவுண்ட் வேவ்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல, ஏன்னா டைம் இல்லாத நேரத்தினால நான் வந்துட்டு அந்த டாபிக்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த அக்காஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் 5th லெசன். அதாவது இது எதை பற்றின ஸ்டடி அப்படின்னு சொன்னால் சவுண்டை பற்றின ஸ்டடி. ஸோ இந்த அக்காஸ்டிக்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மெயினாக இதில் நான் வந்துட்டு 5 டாபிக்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த 5 டாபிக்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் ஓரளவுக்கு கொஸ்டின்ஸை வந்துட்டு நம்ம அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அக்காஸ்டிக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு சவுண்ட் வேவ்ஸ். இப்போ சவுண்ட் வேவ்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சவுண்ட் வேவ்ஸில் வந்துட்டு முக்கியமாக சில
இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சவுண்ட் வேவ்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹவ் இஸ் ப்ரொடியூஸ்டு சவுண்ட், அதாவது சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஸோ அது என்ன மாதிரியான வேவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஏன்னா வேவ்ஸில் 2 இருக்கு, ஒன்று லாங்கிடியூடினல், இன்னொன்று டிரான்ஸ்வர்ஷன் இருக்கு. ஸோ அப்போ சவுண்ட் அப்படின்றது எந்த வேவ்ஸில் வரும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. லாங்கிடியூடினல் வேவ்ஸில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஆல்ரெடி புக் பேக்லேயே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க லாங்கிடியூடினல் வேவ்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் இதோட கேட்டகரிஸ் சொல்லியிருப்பாங்க. சவுண்ட் வேவ்ஸோட கேட்டகரி ஒரு 3 கேட்டகரியாக வந்துட்டு அதோட ஃப்ரீக்வன்சி பேஸில் பிரிச்சிருப்பாங்க. ஆடிபிள் சவுண்ட், இன்ஃப்ராசோனிக் வேவ் அண்ட் அல்ட்ராசோனிக் வேவ். ஸோ 3 வேவ்ஸை பிரிச்சிருப்பாங்க. அதாவது கேட்டகரிஸ் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி வேவ்ஸ் வந்துட்டு 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஆடிபிள் வேவ்ஸ், இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் அண்ட் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அது இதில் வந்துட்டு சேர்த்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயே இந்த சவுண்டுக்கும் லைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சவுண்ட் அண்ட் லைட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல ஞாபகம் பண்ணுறதில்ல. ஸோ அதை படிச்சுக்கோங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சவுண்ட் அண்ட் லைட். இப்போ சவுண்டுக்கு லைட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கொடுத்துருப்பாங்க. முன்னாடியே சொல்லியிருக்கிறதுனா சவுண்டுன்றது லாங்கிடியூடினல் வேவ், லைட்ன்றது டிரான்ஸ்வர்ஷன் வேவ். ப்ளஸ் இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம், சரிங்களா. ஸோ இதோட வேவ் லென்த், சவுண்டுக்கு வேவ் லென்த் 1.652 மீட்டர் சென்டிமீட்டர் டு 1.65 மீட்டர். லைட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா 4 × 10⁻⁷ மீட்டர் டு 7 × 10⁻⁷, 4 × 10⁻⁷ மீட்டர் டு 7 × 10⁻⁷ மீட்டர். ஸோ இது வேவ் லென்த். சவுண்டோட வேவ் லென்த்தும் லைட்டோட வேவ் லென்த்துக்கு இடையில இருக்கிற டிஃப்ரெண்ட். ஸ்பீடும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்துட்டு ஏர்ல சவுண்டோட ஸ்பீடு என்ன அப்படின்னு சொன்னா 340 மீட்டர் per second. அண்ட் தென் லைட்டோட ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 3 × 10⁸ மீட்டர் per second இன் ஏர், காற்றுல. ஸோ இது மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் பண்ணலாம். இதை படிச்சுங்க. ஸோ அடுத்ததான் நம்ம சொல்ல போகிற டாபிக் வந்துட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். இப்போ வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படின்றது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை சவுண்ட் இன் யூனிட் டைம். இப்போ ஓரளவுக்கு நேரத்தில் வந்துட்டு ஒலி அலைகள் வந்துட்டு எவ்வளவு தொலைவு ட்ராவல் பண்ணுது, ஸோ அதுதான் அதோட வெலாசிட்டி, அதோட திசை வேகம். ஸோ அந்த திசை வேகத்தை எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ சிம்பிளாக சொல்கிறா இதுதான் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். வாட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட்? அப்போ த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை சவுண்ட் இன் 1 செகண்ட் இஸ் கால்டு வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். ஸோ அதை படிச்சதுக்கப்புறம் அந்த வெலாசிட்டி எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ஸோ ஏற்கனவே நம்ம படிச்சது இதெல்லாம் ஃபெமிலியரான கொஸ்டின் தான். ஒன்று டென்சிட்டி, ரெண்டாவது ஃபேக்டர்ஸ் டெம்பரேச்சர், தேர்ட் ஃபேக்டர் ஹியூமிடிட்டி. ஸோ இந்த 3 தான் வந்துட்டு வெலாசிட்டியை வந்துட்டு சவுண்டோட வெலாசிட்டியை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் படிச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் எக்கோ. எக்கோவை படிக்கணும். இப்போ எக்கோ அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் கண்டிஷன்ஸ் இருக்கும். எக்கோவுக்கான கண்டிஷன், நெசசரி கண்டிஷன்ஸ் ஃபார் எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எக்கோ உருவாகும்னா சில நிபந்தனைகள் இருக்கும். ஸோ அதை படிச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன், இந்த எக்கோஸ் வந்துட்டு எங்கெங்க யூஸ் பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத அதுலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஓகே. ஸோ அடுத்தது டாப்லர் எஃபெக்ட். ஃபைனலாக இதில் நம்ம படிக்க வேண்டியது டாப்லர் எஃபெக்ட், சரியா. டாப்லர் வந்துட்டு ஒரு கான்செப்ட் இதில் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டாப்லர் அவர் சொன்னதுனால அது கிறிஸ்டியன் டாப்லர் அப்படின்னு சொல்லி ஃபுல் நேம். ஸோ அவர் வந்துட்டு இந்த லிசனருக்கும் சோர்ஸுக்கும், அதாவது ஒலி உருவாகிற அந்த மூலத்துக்கும் அதை கேட்குறாங்க இல்லைங்களா, அதான் லிசனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த அப்பரண்ட் சவுண்ட், அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்துட்டு எப்படியெல்லாம் மாறுது, எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத வந்துட்டு டாப்லர் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ டாப்லர் எஃபெக்ட் வந்துட்டு தெளிவாக படிச்சுங்க. டாப்லர் எஃபெக்டை படிச்சுட்டு அதோட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த பாசிபிலிட்டிஸையும் படிச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம்
அதுல இன்னொரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கான்செப்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னா கண்டிஷன்ஸ் ஃபார் நோ டாப்லர் எஃபெக்ட், அதோட அப்ளிகேஷன். அதாவது எந்த கண்டிஷன்ல டாப்லர் எஃபெக்ட் வந்துட்டு இருக்காது, ஸோ அதோட அப்ளிகேஷன் டாப்லர் எஃபெக்ட் வந்து எந்தெந்த இதில் வந்துட்டு பயன்படுது அப்படின்றது வந்துட்டு அதில் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சுங்க. இதெல்லாம் படிச்சிங்கன்னா இந்த லெசன்ல இருந்து, அதாவது இந்த டாபிக்ஸ், இந்த 5 டாபிக்ஸ் நம்ம படிச்சுக்கணும்னா இந்த லெசன்ல இருந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதை மட்டும் பர்டிகுலராக படித்தா போதும். ஸோ இங்கே பர்டிகுலராக குறிப்பிட்டிருக்கிற டாபிக்ஸ், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்கிற ஃபார்முலா, இதில் கம்மியாக தான் இருக்குது ஃபார்முலா. ஸோ அதாவது ஒரே மாதிரியான ஃபார்முலா, ஃபஸ்ட்டு 2 ஃபார்முலா ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரியான ஃபார்முலா. இது வந்துட்டு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் சில ஷார்ட்டாக நான் சொல்கிறேன், அதை வந்துட்டு கேட்ச் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு. இப்போ நார்மலாக வந்துட்டு ஒலியோட வேகத்தை வந்துட்டு எப்படி, திசை வேகத்தை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி சொல்லியிருக்கேன், டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை சவுண்ட் இன் 1 செகண்ட். அதாவது ஒரு வினாடியில் வந்துட்டு ஒலி அலைகள் வந்துட்டு எவ்வளவு தொலைவு கடந்திருக்கு, ஸோ அதுதான் வந்துட்டு velocity of sound. The velocity of sound is the distance traveled by sound in unit time. ஓரளவுக்கு நேரத்தில் எவ்வளவு தொலைவு கடந்திருக்கு. ஸோ அப்போ v is equal to d by t அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க d அப்படின்றது வந்துட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது டிஸ்டன்ஸ் டிராவல்டு, அதாவது எவ்வளவு தொலைவு வந்து டிஸ்டன்ஸ் ஆயிருக்கு. அப்போ இதை வந்துட்டு 1 வேவ் அப்படின்னு எடுத்துக்கலாம், அதை 1 வேவ் லென்த்னு எடுத்துக்கலாம். டி அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா டைம் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தென் இதை எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா v இஸ் ஈக்குவல் டு லேம்டா பை டி. ஏன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்றது வேவ் லென்த்னு எடுத்துக்கிறோம், வேவ் லென்த் அப்படின்னு சொல்லக்குள்ள லேம்டா அப்படின்னு எக்ஸ்பிரஷன் பண்ணுவோம். ஸ்மால் டி அப்படின்றது டைம், இதை டைம் பீரியடா எடுத்துக்கலாம் கேபிட்டல் டி. அப்போ இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் v இஸ் ஈக்குவல் டு லேம்டா பை டி. ஸோ இது மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ணலாம். ஸோ இங்க வந்துட்டு velocity can be defined as distance traveled per second by sound wave. So frequency is equal to 1 by t. Frequency is equal to 1 by t. அப்போ frequency அப்படின்றது வந்துட்டு 1 by t. 1 by t means reciprocal of time period. அப்போ இங்க நம்ம வந்துட்டு இந்த ஈக்குவேஷனை மாற்றி இது மாதிரி எழுதலாம் இல்லைங்களா. ஏன்னா n is equal to frequency வந்துட்டு 1 by t அப்படின்னு சொல்றோம். அப்போ t is equal to 1 by n. Then the velocity of sound v is equal to n lambda. So important formula final இருக்குது. So இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. So next வந்துட்டு velocity of sound echo method. Echo method, echoனா 2 waves இருக்கும், ஒன்று வந்துட்டு போறது, இன்னொன்று ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ 2 டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால 2d by t. ஸோ இது வந்துட்டு எக்கோ மெத்தட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது டாப்லர் எஃபெக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த டாப்லர் எஃபெக்ட் காரணமா எக்ஸ்பிரஷன் ஆகிற அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. இதில் வந்துட்டு மொத்தம் ஒரு 8 ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொன்னா இங்க தெளிவாக கொடுத்துருக்கு பாருங்க. சோர்ஸ், சவுண்ட் உருவாகிற இடமும் அதை கேட்கிற இடம், லிசனர், இதை 2ஐயும் பேஸ் பண்ணி ஃபார்முலாஸ் இருக்கு, பார்த்துக்குங்க. ஸோ அதை நான் ஃபேரா சொல்லியிருக்கேன், இங்க பார்த்துக்குங்க. இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா போத் சோர்ஸ் லிசனர் மூவ்ஸ் டுவர்ட், அதாவது சோர்ஸும் லிசனரும் ஒருவர் நோக்கி வரக்குள்ள, சரியா, ஒருவர் நோக்கி வரக்குள்ள அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி n dash is equal to v plus vl. vl அப்படின்றது இங்க நல்லா தெரியும், lன்னா லிசனரோட வெலாசிட்டி, சோர்ஸோட வெலாசிட்டி. ஸோ அவங்க நகராங்களே அவங்களோட வேகம். ஸோ v plus vl by v minus vs into n. சரியா, எப்ப எந்த கண்டிஷன்ல சோர்ஸும் லிசனரும் ஒருவர் நோக்கி நகரக்குள்ள, இப்ப இவங்க 2 பேர்த்துக்கு இடையே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்னவாகும் அப்படின்னு சொன்னா கம்மியாகும் இல்லைங்களா. ஸோ அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் லிசனர் டிக்ரீசஸ், குறையும், சரிங்களா. ஸோ அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி, அப்ப 2 பேர்த்துக்கு இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் குறையக்குள்ள எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் குறைஞ்சது அப்படின்னு சொன்னா அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் ஆகும். அப்ப அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ்
தென் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. அப்போ உண்மையான ஃப்ரீக்வன்சியை விட அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி அதிகமாயிரும் எப்போ அப்படின்னு சொன்னா டியூரிங் டிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ், அதாவது அந்த தொலைவு லிசனருக்கும் சோர்ஸுக்கு இடைப்பட்ட தொலைவு குறையக்குள்ள. ஸோ அப்போ மெயின் ஃபார்முலா இதுதான், நல்லா ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஸோ லிசனரோட வெலாசிட்டி பாசிட்டிவ்ல இருக்கும், சோர்ஸோட வெலாசிட்டி நெகட்டிவ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எப்போ அப்படின்னு சொன்னா டுவர்ட் ஈச் அதர், ஒருவர் நோக்கி வரக்குள்ள. ஸோ ரெண்டாவது எக்ஸ்பிரஷன் பாருங்க, லிசனர் both listener and source move away from each other. So நான் ஏரோ மார்க் போட்டிருக்கேன், மூவ் அவே, ஒருவர் விட்டு விலகி போறாங்க. அப்படி விலகி போகக்குள்ள டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி லெஸ் ஆகும். அங்க டிஸ்டன்ஸ் குறையக்குள்ள அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது, தென் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. இங்க விட்டு ஒரு லிசனரும் சோர்ஸும் விட்டு பிரியக்குள்ள டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் லிசனர் ஆல்சோ இன்க்ரீசஸ். அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற, அதாவது லிசனருக்கும் சோர்ஸுக்கு இடைப்பட்ட அந்த தொலைவு அதிகரிக்கக்குள்ள அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் லெசர் தென் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த உண்மையான அதிர்வெண்ணை விட தோற்ற அதிர்வெண் வந்து குறையும். அப்ப velocity of listener and velocity of source become opposite to the first case. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்கிறது ஆப்போசிட்டா வரும். அப்ப velocity of listener ஃபர்ஸ்ட் கேஸ்ல பிளஸ் பாசிட்டிவ்ல இருந்தது, இப்ப ரெண்டு பேர் விட்டு விலகி போகக்குள்ள அது ஆப்போசிட்டா மாறிடும். இது பிளஸ், இங்க மைனஸ், இங்க மைனஸ், அதாவது சோர்ஸ் மைனஸ், இங்க சோர்ஸ் பாசிட்டிவ் சரியா. அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும், இங்க பிளஸ் இங்க மைனஸ், இங்க மைனஸ் இங்க பிளஸ், தட்ஸ் ஆல். ஸோ இது ஒரு பேர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தேர்டு ஃபோர்த் ஒரு செட்டா சொல்லியிருப்போம் ரெண்டையும் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதுல அதே ஃபார்முலா தான், அந்த இந்த சைன் மட்டும்தான் கொஞ்சம் மாறும். அது வந்துட்டு அந்த லிசனரையும் சோர்ஸோட ஸ்டேட்டை பொறுத்துதான் இருக்கு, நிலையை பொறுத்துதான் இருக்கு. ஸோ தேர்ட் ஒன் பாருங்க, அங்க இருக்கிற ஃபார்முலாவுக்கு இங்க இருக்கிற ஃபார்முலாவுக்கு டோட்டலா மாறி இருக்கும் சரிங்களா. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஃபார்முலா NS is equal to V plus VL by V minus VS. அது ரெண்டாவது ஃபார்முலா ஆப்போசிட்டா சொன்னோம், மூணாவது ஃபார்முலா டோட்டலா ஆப்போசிட்ல இருக்கு. அதாவது NS is equal to V minus VL by V minus VS into N. ஸோ இது எப்ப இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, சோர்ஸும் லிசனரும் மூவ் ஒன் பிஹைண்ட் தி அதர், ஒருவர் பின்னாடி போகக்குள்ள, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போகக்குள்ள. இப்ப யாரை ஃபாலோ பண்றாங்க, யாரை ஃபாலோ பண்றாங்க. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல சோர்ஸ் ஃபாலோ லிசனர். இப்ப சோர்ஸ் எதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கு, லிசனரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அப்ப சோர்ஸ் ஃபாலோஸ் லிசனர். அப்ப சோர்ஸ் லிசனரை ஃபாலோ பண்ணா velocity of listener, velocity of source இது ரெண்டுமே நெகட்டிவ்ல வரும். அதே listener follow source, listener அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வந்துட்டு லிசனரை ஃபாலோ பண்ணுது, நெக்ஸ்ட் லிசனர் ஃபாலோஸ் தி சோர்ஸ். ஸோ அப்ப அப்படியே ஆப்போசிட்டா வரக்குள்ள டோட்டல் ஃபார்முலாவும் அப்படியே ஆப்போசிட் ஆகிடும். ஸோ இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ். தட்ஸ் ஆல். ஸோ அடுத்த செட்டு பாருங்க, இங்க லிசனர் மட்டும் தான் இருக்காங்க, சோர்ஸ் கிடையாது. அப்ப சோர்ஸ் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப சோர்ஸ் ரெஸ்ட்ல இருக்குள்ள லிசனர் மட்டும் தான் மூவ்ல இருக்காங்க. ஸோ அப்ப லிசனர் மூவ் டுவர்ட் தி சோர்ஸ், சோர்ஸ் அட் ரெஸ்ட். சோர்ஸ் ரெஸ்ட் இருக்குள்ள லிசனர் சோர்ஸை நோக்கி நகர்ந்தா, லிசனர் சோர்ஸை நோக்கி நகர்ந்தா லிசனரோட வெலாசிட்டி பாசிட்டிவ்ல இருக்கும். அப்படியே ஆப்போசிட், சோர்ஸ் ரெஸ்ட் தான், பட் லிசனர் மூவ் அவே ஃப்ரம் தி சோர்ஸ். லிசனர் முன்னாடி சோர்ஸை நோக்கி போனாங்க, ரெஸ்டா இருக்கிற சோர்ஸை நோக்கி போனாங்க. இப்ப லிசனர் சோர்ஸை விட்டு விலகி போறாங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ், அதான் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ், அதெல்லாமே முன்னாடி ஃபர்ஸ்ட் கான்செப்ட்லேயே சொல்லியிருக்கேன். அதே தான், டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆனால் அப்பரண்ட் வந்துட்டு
அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். டிஸ்டன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி லெஸர் ஆகும். சேம் ப்ரொசீஜர் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ சோர்ஸ் இங்கே ரெண்டு கான்செப்ட்லையுமே சோர்ஸ் ரெஸ்ட்ல இருக்கு சரிங்களா. ஸோ ஆப்போசிட்ல இருக்கு. எப்போ அப்படின்னு சொன்னால் சோர்ஸ் லிசனர் மூவ் டுவர்ட் தி சோர்ஸ். லிசனர் சோர்ஸ் நோக்கி நகர்ந்தா பாசிட்டிவ் லிசனரோட வெலாசிட்டி. சோர்ஸ் விட்டு லிசனர் விட்டு விலகி போனா லிசனரோட வெலாசிட்டி நெகட்டிவ்ல வரும். ஸோ அடுத்து பாருங்க. இப்போ லிசனர் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப லிசனர் அட் ரெஸ்ட், சோர்ஸ் மூவ் டுவர்ட் தி லிசனர். சோர்ஸ் லிசனரை நோக்கி போகல சோர்ஸோட வெலாசிட்டி நெகட்டிவ்ல வருது. சேம் செட். அதுக்கு ஆப்போசிட் அப்படியே லிசனர் அட் ரெஸ்ட் பட் சோர்ஸ் மூவ் அவே ஃப்ரம் தி லிசனர். இப்போ சோர்ஸ் லிசனரை விட்டு விலகி போகுது. அப்ப அப்படியே அதுக்கு ஆப்போசிட் பாசிட்டிவ் சரிங்களா. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து சம் கேட்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை வந்துட்டு தெளிவாக வந்துட்டு அந்த பொசிஷன் ஆஃப் சோர்ஸ் அண்ட் லிசனர் ரொம்ப முக்கியம். அதுதான் இங்கே வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். லிசனர் சோர்ஸோட பொசிஷனை வச்சு ஈஸியாக நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கங்க தெளிவாக. இதில் இது படித்தாவே இந்த லெசனுக்கான அனைத்து கொஸ்டினையும் நம்மளால் இது பண்ண